ஒரு ஹாஸ்டலுக்கு போறதும் உனக்கு அத்தை ஃபோன் பண்றதும் உடனே நீ இங்க வந்து ஹாஸ்டல்ல காலி பண்ணுன்னு சொல்றதும் இதான் உனக்கு வேலையாமா? அனாவசியமா வாக்குவாதம் பண்ணாத செண்பகா. நானும் உன்னை கூப்பிட்டேன் வாக்குவாதம் பண்றதுக்கு. நீ தானே ஆபீஸ்க்கு வந்த, நீ தானே என்னோட வாக்குவாதம் பண்ற. நியாயமா நீ உன்னை கிளப்பி விட்டவங்க யாரோ அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு யார் யாரோ போட்டு கொடுக்கற பிளானுக்கெல்லாம் ஆடுற. ஏய் செண்பகா, ஆபீஸ்னு கூட பார்க்க மாட்டேன், பிச்சு விடுவேன் பிச்சு. என்னடி பேச்சு இது? யாரு அந்த ஹாஸ்டல்காரி சொல்லி கொடுத்தாளா? இந்த மாதிரி திமிர்த்தனம் பண்ற சொல்லி கொடுக்கறதுனாலதான் நீ அங்க இருக்க வேணாம்னு சொல்றேன். மேடம் மேடம்னு கொண்டாடுறியே, அவ என்ன அகங்காரமா பேசுறான்னு தெரியுமா? ஹாஸ்டலுக்கு போனியா? போனேன். என்ன நடந்துச்சாங்க? ஏய், அதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னாதான் நான் சொல்றத நீ கேப்பியா? என்னடி பெத்த அம்மாவிய குறுக்கு விசாரணை பண்றியா? இதுல என்னமா குறுக்கு விசாரணை? நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதானே யார் சைடு தப்பு யார் சைடு சரின்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் உன்னை பெத்தவடி, உன்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் நான் சொல்றதா சரியா இருக்கணும். அப்பதான் நீ எனக்கு மக. சரி, நீ சொல்ல மாட்ட. இரு, நான் சாரு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஏய், நான் சொன்னது கேட்காம அந்த ஹாஸ்டல்காரி சொன்னதா கேப்பியா? அப்ப நீ எனக்கு மகளா இருக்க மாட்டேடி. ஏமா இவ்ளோ ஆவேசப்படுற? சரி, அந்த ஹாஸ்டல்ல தங்க வேண்டாம், வேற எங்க தங்குறது? யார்கிட்ட போய் கேக்குறது? மாமா வீட்ல தங்கிக்கலாம். அம்மா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நீ என்ன பண்ற, அந்த ஹாஸ்டல்காரி என்ன பண்றா, எல்லாம் புரிஞ்சுதாண்டி பேசுறேன். நீ நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும். நீ இப்பவே கிளம்பி வா, மாமா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி, நீ போ. நான் ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். உண்மையில எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ என்ன இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு அந்த பக்கம் ஹாஸ்டலுக்கு போய் அவளை போய் பார்த்துட்டு வந்தாலும் வருவ. அதனால நீ இப்பவே என்னோட கிளம்பி வா. நான் உன்னை நம்பணும், ஆனா நீ என்ன நம்ப மாட்ட இல்லம்மா? நம்ப மாட்டேன். நம்பிக்கைக்கு தகுதியா நீ நடந்துக்கல. சரி, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, இது வந்துடுறேன். நில்லுடி. எங்கடி போற? பெர்மிஷன் சொல்லிட்டு வந்துடுறேம்மா. போய் சட்டுன்னு வா. போடி. என்ன மேம், செண்பகோட அம்மா கிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டீங்க? பின்ன என்னம்மா, ஏற்கனவே 1008 பிரச்சனை. இதுல இந்த அம்மா வேற வந்து நின்னுட்டு என் பொண்ணை நீதான் கெடுக்கிற, என் குடிய நீதான் கலைக்கிறேன்னு சொன்னா கோவம் வருமா வராதா? நானும் எவ்வளவோ கண்ட்ரோல்ல தான் பேசினேன். அவங்க திரும்ப திரும்ப பேசினதையே பேசிட்டு இருந்தாங்களே, எனக்கு எரிச்சல் வந்துருச்சு. அதான் நான் கொஞ்சம் அப்படி பேசிட்டேன். அப்படி பேசிருக்க வேண்டாம் தான், ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியலையம்மா. நீங்க பேசினது ஒன்றும் தப்பு இல்லை மேம், ஆனா இதோட விளைவுகள் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? வேற என்ன ஆகும்? அந்த அம்மா செண்பகாவை இங்க வர விடாம தடுப்பாங்க, அதான் சொல்லிட்டு போயிட்டாங்களே. பாவம் மேடம் செண்பகா. பாவம்தான். அதுக்காக அந்த அம்மா கிட்ட போய் மன்னிப்பா கேட்க முடியும்? நீங்க என்ன பேசுறீங்க? மன்னிப்பு கேக்குறதா அந்த பொம்பளை தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மேம், நான் வேணா செண்பகா கிட்ட பேசி பார்க்கவா? தாராளமா பேசு, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உங்க போன் எடுத்துக்கவா? என்னம்மா வேணும் உனக்கு? அதான் செண்பா கூட்டிட்டு போங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு பேசுறீங்க என் மக கிட்ட? ஆண்டி, நான் ஆர்த்தி பேசுறேன். ஏய், உனக்கு என்னடி பேச்சு என் மகளோட? இல்ல ஆண்டி, அது வந்து அவ ஹாஸ்டலுக்கு. செத்தாலே நீ அந்த ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு போன் பண்ணி சமாதானம் பேசுறீங்களோ? வெடி போன. என்ன? செத்தாலும் செண்பகா இந்த ஹாஸ்டலுக்கு வரமாட்டா. இனிமே போன் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க மேம். இனிமே நீ கடைக்கு போறதா இருந்தா உங்க அத்தையை அனுப்பு, ஏன்னா அவ வீட்டுல சும்மா தான் உட்கார்ந்திருக்கா. என்ன என்ன ஏன் தலையை உருட்டுறீங்க? ஏண்டி, ஏதாவது அறிவு இருக்கா? புள்ளதாச்சி பிள்ளைய போய் வெயில்ல கடைக்கு அனுப்புறிய? நான் போவேனான்னு தான் சொன்னேன், அவ தான் மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு போனா.
ஆமா நீங்க பேங்க் தானே போறீங்க, இவளங்க பிடிச்சீங்க? நான் போயிட்டு வர வழியில இவ கடையில இருந்தா, வரும்போது சேர்ந்து வந்துட்டோம். கார்த்தி, உன் ஃப்ரெண்ட பார்த்தேன்டா. யாருப்பா என் ஃப்ரெண்டு? யாரை பார்த்தீங்க? பத்மா, அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தான்ல. அப்பா இப்படி மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம்? புரியுற மாதிரி சொல்லி தொலைங்களேன். அதான்டா நிவி, அவன் பேர் என்ன? அல்வா அரவிந்துப்பா. யார் அவன்? அல்வா அரவிந்த் அணிலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல பையன்டா. அன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தானே, அன்னைக்கு கூட ரொம்ப பற்றுதலா பேசிட்டு இருந்தான். உன் பொண்டாட்டியை கூட அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அவ கூட நல்லா பேசிட்டு இருந்தான். என்னம்மா, நல்ல பையன். அப்பா அவன் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க வேற ஒன்று சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏப்பா என் ஃப்ரெண்டுனா என்ன பார்க்க வராமா, ஏன் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான்? உன்னை பார்க்கத்தாண்டா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த பையன் உன்னை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொன்னான். வேற வேலையா போச்சான், அதான் வர முடியலையா. கண்டிப்பா உன்னை பார்க்கறதுக்காக அல்வா பாக்கெட்டோட கூடிய சீக்கிரமே வரேன்னு சொல்லியிருக்கான். ஏப்பா அவன் ஃபோன் நம்பர் வாங்கினீங்களா? அதை தாண்டா மறந்துட்டேன். நிவி, அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்சது. நீயாவது அவன் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்க வேணாமா? நீயும் நல்ல மொழி. அவன் யாருன்னு எனக்கு சொல்லுங்க, இல்லாட்டி ஒன்று செய்யுங்க. அடுத்த தடவை அவனை பார்த்தீங்கன்னாக்கா அவனை அதே இடத்துல பிடிச்சி வச்சுட்டு என்னை கூப்பிடுங்க, நானே நேரில் வந்து பார்க்குறேன். சரி. சும்மா ஆள் யாருன்னு தெரியாம அல்வா அரவிந்த் குலோப்ஜான் குமார்னுட்டு. ஆமா நீங்க எங்க நடு ரோட்ல வச்சு இவளை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க? இவளை ஈன்னு பல்ல கட்டிட்டு பேசிட்டு இருந்தாளாக்கும். அம்மா பேசுனா என்ன தப்புங்கிற? என்னடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஏம்மா ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணா மரியாதைக்கு ஒன்று ரெண்டு வார்த்தை பேச மாட்டாங்களா? அதுக்கு இல்லடா, ஒரு பொம்பளை முகம் தெரியாத ஆம்பளை கிட்ட ரோட்ல நின்னு பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? எல்லாம் இவங்க அம்மா பழக்கம். சும்மா நிறுத்துமா, எதுக்கு எத்தனை நாள் குறை சொல்லிட்டு இருக்கிற? ஆமாண்டா, நான் தான் குறை சொல்லிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி, உன் மாமியார் எல்லாரும் ரொம்ப நல்லவங்க பாரு. நாங்க தான் எப்ப பார்த்தாலும் குறை சொல்றவங்க. அப்பா கால் பண்றாரு. அதுக்கு எதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு போய் பேசு போ. சொல்லுங்கப்பா. நிவி, எப்படிமா இருக்க? உன் ஹெல்த்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. பாருமா, உனக்கு எது வேணும்னாலும் இந்த அப்பா இருக்கேன், என்ன கேளு, நான் உடனே கொடுத்துறேன். என்ன? சரிங்கப்பா. தயங்காத. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். சரிங்கப்பா. பாத்தியாடா, நான் சொன்னா உன் குதிக்கிறியே, இப்படித்தான் உன் பொண்டாட்டி. போன் வந்தா எடுத்துக்கிட்டு போயிடுவா அந்த பக்கம். அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாளோ தெரியல. இந்த பார், அவ அவங்க அப்பா கூட தானே பேசுறா, என்ன தேதி பேசிட்டு போறா விட. அதை தாண்டா நானும் கேக்குறேன். அப்பாவோட பேசுறதுல என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? நமக்கு முன்னாடி பேசினா என்ன? சொத்தை பத்தி பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு சொத்தும் கிடையாது. அந்த ஆளு ஒரு பைசாக்கு உருப்படி இல்லாத மனுஷன். இங்க பார், நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க. அவளுக்கு பிரைவேசி வேணும் விருப்பப்பட்டா இருந்துட்டு போறா விட. உனக்கு இதுல என்ன பிரச்சனை? நான் ஒன்றும் சும்மா பொன்னாடி தாசலாம் கிடையாது. ஆனா நீ பண்ற வேலை சுத்தமா சரி கிடையாது. எதுக்கத்தான் அவளுக்கு குத்தம் சொல்லிட்டே இருக்க? அவ கர்ப்பமா வேற இருக்காமா. எதுக்கத்தான் குறை சொல்றதை குறைச்சிக்கிட்டே கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. இத பாரு, அவ கர்ப்பமா இருக்கான்றது எங்களுக்கும் தெரியும். இப்படி பொழுதனிக்க செல்போன் வச்சு பேசிட்டு இருந்தா அவளுக்கும் நல்லதில்ல, நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லதில்ல. இத சொல்லி வை ஓ அருமை பொண்டாட்டிக்கிட்ட. அவளை இப்படி சொன்னா அவன் நம்புவாளா? இல்லைன்னா இப்படி சொன்ன அது வந்து பொண்ணு பாத்துக்கன்னு சொன்னா. என்ன சாமி கும்பிடுறியா? சாமி கும்பிடுறதுன்னா இப்படிதான் நடு காலில் உட்காந்து கும்பிட்டுட்டு இருப்பானோ? பூஜை அறையில போய் கும்பிட மாட்டேன். இல்ல கண்ண உருட்டிக்கிட்டு ஏதோ சாமி வந்தவ மாதிரி மந்திரம்லாம் சொல்லி முணுமுணுத்துக்கிட்டு இருந்தியே, அதான் கேட்டேன். நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லம்மா, நீ யோசிக்கிறது கூட மனசுக்குள்ள யோசிக்காம வெளிப்படையா யோசிக்கிற பாரு. உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்னடி நக்கலான்னு மூஞ்ச அப்படியே திருப்பி விடு. சேச்சா நிஜமாதாமா? ஆமா, எதை பத்திமா யோசிச்சுட்டு இருந்த? அம்மா உன்னை தாமா கேக்குறேன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னடி சும்மா நோய் நோய்னு காதுல வந்து ஓதிக்கிட்டு இருக்க? இப்ப என்னடி வேணும் உனக்கு? என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு கேக்குறேன். இந்த செண்பகா இருக்கால, ஆமா, அவளுக்கு என்ன? வா, நான் சொல்றதையும் மீறி அந்த திமிர் பிடிச்சவ ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அவளை எப்படிடா அங்க இருந்து பத்தி விடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
என் பிளான்ல இப்ப பாதி நிறைவேறி போச்சு. மீதிய எப்படிடா சரிவர செஞ்சு அவளை அங்கிருந்து பத்தி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிளைமேக்ஸ்ல இருந்து கெடுத்து தொலைச்சு விட்டேன். நல்ல யோசனைமா. நம்ம குடும்பம் நல்லா வந்துரும். ஆளையும் மண்டையும் பாரு. நல்லா உங்க ஒப்பான மாதிரியே எல்லாம் வந்து வாச்சிருக்கு. கடைசியில இந்த ருக்கு மாதிரியே இருக்கு பாரு பிள்ளை அப்படின்னு எவ்வளவு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காமலே போயிரும் போல இருக்கே. வா. இப்படி பண்ணா எப்படி மைனி அது மைனி அடடே வாங்க அத்தாச்சி. வாடி அம்மா செம்பாவா. என்ன மைனி இவெல்லாம் சின்ன பிள்ளை தானே, இவளை போய் வான்னு கூப்பிட்டுக்கிட்டு. ஐயோ இவாளா சின்ன புள்ள? அவதான் பெரிய மனுஷி ஆயிட்டால. ஒரு பையனை தேடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற அளவுக்கு தலை நிமிந்து போய் நிக்கிறா. இவ்வளவு பெரிய மனுஷிய வாங்கன்னு கூப்பிடலன்னா தப்பா போயிராது. சரி அத்தாச்சி, என்னமோ உங்ககிட்ட ரகசியத்தை பேச போற மாதிரி சாயங்காலம் வரைக்கும் இருக்க சொல்லிட்டு என்னையும் எங்க அண்ணனையும் துரத்தி விட்டாலே. நீங்க எதுவும் கேட்டுட்டு வரலையா? திடுத்துப்புன்னு கிளம்பி வந்துட்டியே. இல்ல மைனி, அந்த போலீஸ்காரி வரதுக்குள்ள நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த ஹாஸ்டல்காரி என்னமா பேச்சு பேசுறா? மானம் உள்ளவங்க அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க மாட்டாங்க. அதனால தான் கிளம்பிட்டேன். அவ அப்படி என்ன பேசிட்டான்னு நீங்களும் கிளம்பி வந்துட்டியே. இந்த மாதிரி என் பொண்ணு அனுப்பி உன் புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தேடி அனுப்புறியே, ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க? இந்த ஹாஸ்டல்ல தங்கித்தான் என் பொண்ணு கெட்டு போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்களான்னு கேட்ட மைனி. கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க. இத சொன்னதுக்கே அந்த பொம்பளை சல்லு புள்ளுன்னுட்டா. இருக்கறதுக்கு இஷ்டம்னா இருங்க, இல்லைன்னா உன் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டா இருன்னு சொல்லிட்டா. இந்த சமயக்காரி வேற ரொம்ப பேசிவிட்டா. அவ என்னையே வந்து பாரு நிக்கிறா. ஆனா ஒண்ணு அத்தாச்சி, ஒரு நாள் அவ கொண்ட முடிய பிடிச்சு ஆயலனா பாத்துக்கங்க. அப்பதான் இந்த ருக்கு யாருன்னு அங்க உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு மேல இங்க இருந்து அசிங்கம். இதுக்கு மேல செத்தால செம்பகா இந்த பக்கம் வரமாட்டான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் மைனி. ஆபீஸ் முடிஞ்சு செம்பகா எங்க அங்க போயிருவான்னு நினைச்சு நேரா ஆபீஸுக்கு போய் இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணி அத்தாச்சி, இல்லனா இவ அங்கேயே போய் கடந்திருப்பா. உங்கமான கப்பல் ஏறி போயிருக்கும். நாம குடுக்கற காசை வச்சு அவ அங்க ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருக்கா. நம்ம காசை வாங்கி ஹாஸ்டல் நடத்துற அவளுக்கே அவ்வளவு திமிரு இருக்கும்போது காசு குடுக்கற நம்மளுக்கு திமிரு இருக்க கூடாதா என்ன? நாம அவங்களுக்கு பெருசா எந்த காசும் கொடுக்கல அத்தை. நான் தங்குறதுக்கு அவங்க அட்வான்ஸ் கூட வாங்கல. இவ்ளோ ஏன் இன்னும் இந்த மாசம் வாடகை கூட கொடுக்கல. நான் கொடுக்கறதுக்கு போனப்போ முதல்ல அம்மாவுக்கு அனுப்பு, வாடகை அப்புறம் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னனே அவ நல்லவன் நினைச்சிட்டு அலைறியாங்கோ. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்க நல்லவங்க தான். ஏய், அவ ஏன் உன்கிட்ட வாடகை வாங்காம இருக்கறா? எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன் கேளு. அவ வீட்டு வேலை செய்யறதுக்கு, எடுபடி வேலை செய்யறதுக்குலாம் ஒன்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. நீயும் பல்ல இடிச்சுக்கிட்டு அவளுக்கு வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இது தெரியாம எங்க மேடம் தங்கம், எங்க மேடம் வைரம்னு உருகிட்டு அலைறியாங்கோ. உங்க வீட்டுல நான் தங்கினப்போ நீங்க கூட தான் என்கிட்ட வேலை வாங்குனீங்க. அடி பாவி. ஏய், இது உன் தாய் மாமன் வீடு. இங்க வேலை செய்யறதும் எவ்வளவு ஊருக்கு வேலை செய்யறதும் ஒன்னா போயிருமா? நல்லா கேட்டுக்கோங்க அத்தாச்சி என்ன பேச்சு பேசுறான்னு. ஏண்டி நல்லவங்கிறிய? அந்த நல்லவ இன்னைக்கு காலையில என்ன பேச்சு பேசினா தெரியுமா உனக்கு? அவளை போய் நல்லவங்கிற? ஏமா, அவங்களே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. நீ அவங்க கிட்ட போய் உங்களாலதான் சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு கோவம் வராதா? அவங்களுக்கு பிரச்சனைனா அதுக்கு நீதான் கிடைச்சியா? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதுக்கு இதுக்கும் போறதுக்கு? ஏமா, இதெல்லாம் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற சாதாரண உதவிமா. அதுல என்ன தப்பு இருக்கு? கூட பேசாதடி. வயசு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறது தப்புதான். பார், செத்தாலும் என் மக இந்த ஹாஸ்டல் வாசல் மிதிக்க மாட்டான்னு சவால் விட்டு வந்திருக்கேன். என்ன அசிங்கப்படுத்துறதோ பெருமைப்படுத்துறதோ எல்லாமே உன் கையில தான் இருக்கு. சொல்லுடி, அசிங்கப்படுத்த போறியா இல்ல பெருமைப்படுத்த போறியா? இதுல என்னமா அசிங்கமும் பெருமையும் இருக்கு? இங்க பாரு, வியாக்கியானமெல்லாம் பேசாத, எனக்கு கோவம் வரும். சரி, நான் பேசல. இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். நீ அந்த ஹாஸ்டலுக்கு போக கூடாது. ஆமாடி, சோத்துல உப்பு போட்டு திங்கிறவளா இருந்தா இனிமேல் அந்த ஹாஸ்டல் பக்கம் போயிடாத. என்ன அத்தாச்சி, நாம ரெண்டு பேரும் மாறி மாறி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாயை மூடிட்டே நிக்கிறத பாருங்களேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை அந்த ஹாஸ்டலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாளான்னு பாருங்களேன். ஏண்டி? நீ சொன்ன வார்த்தைக்காக நான் அந்த ஹாஸ்டலுக்கு போலமா. ஆனா மேடத்துக்கு என்ன நல்லா தெரியும், அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க.
அத்தாச்சி என்ன பேச்சு பேசிட்டு போறாலும் பாருங்களேன். பச்சை புள்ள மாதிரி இருந்தா இதெல்லாம் இவளா பேசல, எல்லாம் அந்த ஹாஸ்டல்காரி சொல்லி கொடுத்து பேசுறா. நல்லா கேட்டுக்கங்க அத்தாச்சி. இதுக்கு மேல ஏதாவது காரணத்தை சொல்லி அவளை கொண்டு போய் அந்த ஹாஸ்டல்ல விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புள்ள நம்ம யாருக்கும் அடங்க மாட்டா. நம்ம புள்ள நல்லதுக்கு சொல்றேன் அத்தாச்சி. இல்ல மைனி, இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். கேக்குறது மட்டும் இல்ல, இனிமேல் நம்ம செண்பகாவோட நிழல் கூட அந்த ஹாஸ்டல் பக்கம் படாத மாதிரி பாத்துக்கங்க. சரி மைனி, இனி அவங்க போகவே மாட்டா மைனி, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நம்ம புள்ள நல்லதுக்கு தான் அத்தாச்சி. ஏ ஹாஸ்டல்காரி, அன்னைக்கு என்ன பாடுபட்டேன். 1000 பில்லி சூனியம் தெரிஞ்சபடி நானு என்ன ஜெயிக்க முடியுமா உன்னால? ருக்குவா கொக்கா நானா? ஏய், எதை எப்படி பண்ணோம் எப்போ பண்ணோம்னு எனக்கு நல்லா தெரியும். போன வை, சும்மா தொல்லை பண்ணிட்டு ஐயா. வெயிட்டிங்கிறல்ல போன. வாங்கடா. ஐயா, எங்களை வெளில கொண்டு வந்துட்டீங்க, அண்ணனை உள்ளே விட்டீங்கய்யா, மனசு கஷ்டமா இருக்கியா? ஏண்டா, நான் வெளியில வரேன், உங்களை வெளியில கொண்டு வர்றேன். முத்துவை வெளியே எடுக்கிறது எனக்கு தெரியாதா? ஒரு காரணமா தான்டா அவனை உள்ள விட்டு வச்சிருக்கேன். வேலை இருக்குடா, பெரிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்கு. அந்த ஹாஸ்டல்காரியும் ஆர்த்தியும் போட்டு தள்ளணும். அந்த வேலை முடிகிற வரைக்கும் முத்து உள்ள இருக்கிறதாண்டா நல்லது. நேரா போய் காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் அப்பா பாருங்கன்னு அண்ணன் சொன்னாரியா. ஆனா வக்கீல் ஐயா தான் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, நேரா அப்பா போய் பாருங்கன்னு சொன்னாரியா. கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி நீங்க மாட்டிக்க போறீங்கன்னா உங்களை நேரா இங்க வர சொன்னேன். சொல்லுங்கய்யா, நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படியே செய்றோம். நாம கணக்கு தீர்க்க வேண்டிய 2 பேருமே பொம்பளைங்க. அவனுங்கள ரோட்ல வச்சு போட்டு தள்ளினாக்கா பிரச்சனை ஆயிடுண்டா. அதனால சத்தமே இல்லாம அவங்க வீட்லயே வச்சு அவங்கள போட்டு தள்ளணும். சரிங்கய்யா. அதுக்கு பகல் நேரம் தான்டா சரியா வரும். அந்த நேரம் தான் அந்த ஹாஸ்டலுக்குள்ள நுழையிறதுக்கு சரியான நேரம். அந்த ஏரியாவிலையும் நடமாட்டம் ஜாஸ்தி இருக்காது. ஆனா அந்த ஹாஸ்டல்ல மத்தவங்களும் இருப்பாங்களே. விளக்குன்ன அது எனக்கு தெரியாதா? மற்றவங்கள பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாளுங்க. ஆனா அந்த போலீஸ்காரி தான் லொடுக்கு லொடுக்குன்னு நேரங்காலம் தெரியாமையே வந்து நிற்பா. போன தடவை அப்படித்தான். நாங்க வேலையை முடிக்க போனப்போ அந்த போலீஸ்காரியை பார்த்து மிரண்டு நம்ம பயலுங்க ஓடி வந்துட்டாங்க. இந்த தடவை அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன? சரிங்கய்யா. இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வக்கீல் இன்பராஜ் இருக்கான், அவன் பார்த்துக்குவான். தைரியமா வேலையை முடிங்கடா. சரிங்கய்யா. இந்த வேலையை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான்